உலக வாழ்க்கை என்பது நன்மையை சம்பாதிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் ஹஸன அமலா. வாழ்க்கையும் மரணத்தையும் கொடுத்தது உங்களிலே சிறந்த அமல் செய்யக்கூடியவர் யார் என்பதனை உணர்வதற்காக வேண்டி, சோதனை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருப்பதாக சூரத்து முல்கிலே சொல்லியிருக்கின்றான். கணிதகுருவிலே நாம் இந்த வாழக்கூடிய இந்த சொற்ப காலத்திலே அதிகமான நன்மையை சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லியிருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு வழிமுறையை பார்த்திருக்கின்றோம். புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைத்து மக்களுக்கும் இதனை ஷேர் செய்ய மறக்காதீங்க. இதன் காரணமாக யாராவது ஒருத்தவங்க அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய அந்த அமலுடைய நன்மை உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அவங்க அமலில் எதுவும் நன்மை குறையாது. அதில் கிருபையை கொண்டு உங்களுக்கு அது போல கிடைக்கும். மிகப்பெரிய விஷயம் இது. கன்னித்துறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஹதீஸ் ஆகப்பட்டு திருமதியிலே பதிவாகிறது. யார் ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்பு அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு ஸலவாத் ஓதி அல்லது குர்ஆன் ஓதி சூரியன் உதயமாகி 20 நிமிடம், அது கணக்கு வச்சுருக்கேன், 20 நிமிடம், சூரியன் உதயமாகி 20 நிமிடம். பெண்கள் சில சமயம் இதை எப்படி கணக்கிடுவதுன்னு நினைப்பாங்க. பாங்கு சொன்னதிலிருந்து 1 மணியும் 50 நிமிடம் கணக்கு வச்சுக்கலுங்க. இப்போ 5 மணிக்கு வாங்க சொன்னாங்கன்னா 6:50க்கு 1 மணியும் 50 நிமிஷம் இந்த கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது யார் இந்த ஃபஜ்ரில் தொழுதுட்டு அந்த இருக்கையிலே இருந்து திக்ர் செஞ்சுட்டு சூரியன் உதயமாகி 20 நிமிடம், அதாவது 20 நிமிடங்கிறது அந்த நபிசாசம் சொன்ன வார்த்தை அதாவது அம்பரிக்கிறது அல்லவா, அது அளவை சொல்கிறாங்க. உலமாக்கள் அதை கணக்கிட்டு சொல்கிறாங்க, 20 நிமிஷம் சொல்கிறாங்க. 20 நிமிடம் சென்று சூரியன் உதயமாகி 20 நிமிடம் சென்று தொழுகிறாரோ அவருக்கு ஹஜ்ஜும் உம்ராவும் முழுமையான முறையிலே செய்த நன்மை கிடைக்கும். முழுமையான நன்மை கிடைக்கும், முழுமையான நன்மை கிடைக்கும், முழுமையான நன்மை கிடைக்கும்னு 3 தடவை சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் சின்ன அமல் எப்படி நமக்கு இந்த ஹஜ்ஜு உம்ரா நம்முடைய கிடைக்கும் அப்படின்னா அது நபிசாசம் உறுதிப்படுத்துகிறாங்க. நீங்கள் ஹஜ்ஜி போய் செலவு செய்வது அது மிகப்பெரிய நன்மை. அதிக நன்மையை நம்ம இங்கே பெற்றுக்கிறோன்னு சொன்னால் மிகப்பெரிய பாக்கியம். அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், குர்ஆன் சூரா 3 தடவை ஓதுனா குர்ஆன் ஒரு நன்மை கிடைக்கும். அப்போது அதுக்குள்ள பரக்கத்தையே அல்லாஹ் தஆலா தந்து விடுகின்றான். அல்லாஹ்வுக்கு லேசான காரியம். அவன் என்ன செய்யும் சொன்னால், அது மாதிரி இன்னொரு ஹதீஸில் வருகிறது, அஹமதில் வருகிறது, யார் ஒருவர் இந்த மாதிரி ஃபஜ்ர் தொழுட்டு அதில் இருக்கையில் இருந்து சூரியன் உதயமாக 20 நிமிஷம் தொழுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு சொன்னால் கடலுடைய நுரையளவு இருந்தால் கூட மன்னிக்கப்படுகிறது சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். அவ்வளோ சிறப்பான தொழுகை. அதே மாதிரி அபு யானாவில் இருக்கக்கூடிய ஹதீஸில் நிமிஷம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி யார் தொழுகிறாங்களோ அவங்க அந்த ஹதீஸில் 4 ரக்காத்துன்னு வருது, 4 ரக்காத் தொழுகிறார்களோ அவர்களுக்கு அவங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு, எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சால் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த குழந்தையை போன்று பிள்ளை போன்று ஆகிவிடுகின்றார் என்று சொல்கிறாங்க. அப்போது இவ்வளோ சிறப்பு. அது மாத்திரம் இல்லாமல் பைஹக்கில் வரக்கூடிய ஹதீஸில் நிமிஷம் சொல்கிறாங்க, அதுலேயும் அந்த 4 ரக்காத்து தான் வருது. 4 ரக்காத்து யார் தொழுகிறாங்களோ அவர்கள் அவருடைய உடம்பை நெருப்பி தீண்டாது என்று சொல்கிறார்கள். இவ்வளோ இன்னும் அதிசயமாக இருக்குது. ஆனால் சரியான இது மட்டும் நான் சொல்லியிருக்கின்றேன். இப்படிப்பட்ட இந்த சிறப்பான தொழுகை, இதுக்கு இஷ்ராக் தொழுகைன்னு சொல்லுவது. இஷ்ராக்னு சொன்னால் சூரியனை உதயமாகி தொழக்கூடிய தொழுகை. இந்த தொழுகையை நீங்கள் இதுவரை தொழுன்னு சொன்னால் இனிமேல் தொழப்பீங்க. ஏன்னா ஹஜ்ஜு உம்ராவும் செய்த நன்மை கிடைக்கிது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அன்று பிறந்த குழந்தை பாக்கி கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய நரகத்தில் விழுந்தாலும் நம்முடைய அதை பாதுகாத்தோம், நம்ம தோலை நெருப்பு தீண்டா சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்கள். இது ஒரு தடவை இல்லை, நீங்கள் வாங்காமல் வாங்க, இது நிச்சயமாக கிடைக்கும். அன்புகளே, முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், நீங்கள் இந்த நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லாருமே ஆசைப்படுற விஷயம்
நம்முடைய துஆக்கள் கபூலாக வேண்டும். ஆகவே அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அது ஓத வேண்டிய சொல்றேன். அது நான் சொல்லக்கூடிய ஓதிட்டு நீங்க துஆ செஞ்சீங்கன்னு சொன்னா, நீங்க டெய்லி ஓதிட்டு வரணும் காலையிலே. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். உங்க வாழ்க்கையில உங்க கேட்கிற அத்தனை துஆக்களும் கபூலாகும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, "நன்மை ஏவி தீமையை தடுத்துக் கொண்டிருங்கள்." ஆ அப்புறம் என்ன? இப்போ இதில நம்ம என்ன சொல்றோம்? நன்மையான விஷயம் சொல்றோம். இன்னும் நன்மையான விஷயம் என்னன்னு சொன்னா, கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு, அண்டை வீட்டுக்காரருக்கு, உற்றார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை சரியா செய்யணும். கொடுக்கல் வாங்கல் சரியா இருக்கணும். சரியா இருக்கணும். தீமையான விஷயம் என்ன? புறம் பேசுறது, திட்டுறது, மற்றவங்களை அடிக்கிறது, அவங்களுடைய பொருள அபகரிக்கிறது, விபச்சாரம் செய்றது, மது குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, சூதாடுறது, வட்டி வாங்குறது, அ விவ செய்வினை செய்கிறது, கொலை, கொள்ளை, தற்கொலை இவை எல்லாமே பாவமான காரியங்கள். இதனை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நன்மையை செய்யணும், தீமையை தவிர்ந்து கொள்ள வேண்டும். நபி சொன்னாங்க, யார் ஒருவர் அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுத்துக் கொண்டிருக்காங்களோ, அவங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். யார் ஒருவர் நன்மை ஏவி தீமை தடுக்க சொல்லியோ, அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிருச்சுன்னு சொன்னா, அதுக்கு அவங்க துஆ செய்வாங்க. அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்போ நன்மை ஏவி தீமை தடுத்தா மட்டும்தான் நம்முடைய துஆ கபூலாகும் தெரியுது. ஆகவே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நன்மையை தீமை தரக்கூடிய இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும். அவங்க தான் வெற்றியாளர்கள். இப்போ நம்ம வெற்றியாளர்னு சொன்னா, இப்போ நம்ம எங்கே போய் நன்மையை தீமை தடுக்குன்னு சொன்னா, ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த வீடியோவில் நன்மையை தீமை தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. என்ன செய்யுங்க, இதில் அனைவருக்குமே நீங்க ஷேர் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா, முடிந்த அளவு எவ்வளோ ஷேர் செய்றீங்களோ, நீங்க நன்மையை தீமை தரக்கூடிய அந்த கூட ஆகிவிடுவீங்க. உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். உங்களுடைய துஆ கபூலா காரணமாகவே. சரி, நம்முடைய துஆ எப்படி நம்ம துஆ கபூலாக என்ன செய்யணும்னு சொன்னா, உண்மையில சிம்பிளா சொல்லக்கூடிய விஷயம், டெய்லி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 41 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் 41 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 41 தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் 41 தடவை, ஆயத்துல் குர்சியில கடைசியா இருக்கக்கூடிய வலா யஊது ஹிஃபுதுஹுமா வ ஹுவல் அலியில் அஸீம் 41 தடவை ஓதிட்டு, யா அல்லாஹ் நான் ஓதிய ஸலவாத்துக்குரிய பணத்தை கொண்டு என்னுடைய தேவையை நிறைவேற்றுவாய்ன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹ்ட்ட கேளுங்க. கேட்டு திரும்ப ஸலவாத்து போன தடவை ஓதிட்டு 4 திசையிலும் ஊதி விட்டுருங்க. தண்ணியில ஊதி குடிங்க. எந்த நோயா இருந்தாலும் தீர்ந்துரும். இது மாதிரி நீங்க காலை மாலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, இல்லைன்னா ஒரு தடவையா செய்யுங்க. 2 தடவை செஞ்சா சிறப்பு. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கும் காட்டியும், இப்ப நான் சொன்னதெல்லாம் எழுதி வச்சுட்டு 3 தடவை ஸலவாத் 3 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி 3 தடவை, இப்படி 3 தடவை விட்டு உங்களுடைய தேவையை ஒரு தடவை துஆ செஞ்சீங்கன்னு சொன்னா, நிச்சயமாக கபூலாகும். ஆகவே இது உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இம்மையுடைய வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்குவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.